ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம் சூப்பர் மார்க்கெட். இது வந்து பெரிய இந்தியன் கிராசரி ஷாப் இன் யூகே. ஸோ யூகேல வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்ஸ் இருக்குது எல்லா சின்ன சின்ன டவுன்லையுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சின்ன ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்தியன் ஃபுட் ஐட்டங்கள் வந்து எல்லாமே கிடைக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். வெரி பிக் ஷாப்பு. நம்ம ஊர் மாதிரியே பெரிய சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் இந்தியன் ஃபுட்டுமே இங்கே கிடைக்கிது. இந்தியன் ஸ்நாக்ஸு, நீங்கள் கிராசரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா மசாலா பொடிஸு, அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டிஸ் ரைஸு, தாலு, நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டோரில் என்னென்னலாம் கிடைக்குமோ இந்தியாவில் அது எல்லாமே இங்கே கிடைக்குது. அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே ஸ்நாக்ஸு. ஸோ ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஃபேமஸாக என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குமோ ஸோ அது ஃபுல்லாமே கவர் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர், க்ளோஸ் டு மான்செஸ்டரு, ட்ராஃபோர்ட் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மான்செஸ்டர்ல இருந்துமே ஈஸி டிரைவ் தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லிவிங் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே வராங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து பிஸியாகவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த ஷாப்புக்கு வரும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம இந்தியன் ஃபுட் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே கிடைக்குது உங்களுக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஸோ உங்களுக்கு மற்றவங்க பாருங்கள், பானிபூரி எல்லாமே பூரி பொரிச்சது நம்ம ஊரில் கிடைக்குமே அதே மாதிரி இது. அது மட்டும் இல்லாமல் பானிபூரி நம்மளே பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி தனித்தனி பேக்கெட்ஸில் கிடைக்கும்ல, வீட்லேயே பொரிச்சு சாப்பிட்ற அந்த இது இருந்தது. அப்புறம் சமோசா, நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸு, நம்ம ஊர் பிஸ்கட்ஸு, பார்லேஜி பிஸ்கட்டு, ஸோ அந்த மாதிரி எல்லாம் கிடச்சிது. இதெல்லாமே ஆயில் வெரைட்டிஸு, கூல் ட்ரிங்க்ஸு, ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே இங்கே வந்து இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பிஸ்கட்ஸு, பட்டர் பிஸ்கட்டு எல்லாமே இங்கே கிடைக்கிது. ரஸ்க்கு, ரொம்ப ஃபேமஸான ரஸ்க்கு இது பிரிட்டானியாவில். ஸோ இது மாதிரி எல்லா எல்லா ஐட்டமுமே வச்சுருக்காங்க. என்ன ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இங்கே எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம ஊரில் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 30 ருபீஸ் அந்த ரஸ்க் பாக்கெட் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு 150 ருபீஸ் இருக்கும். பட் வேறு வழி கிடையாது. ஸோ வந்து கிடைக்கிது, அட்லீஸ்ட் கிடைக்கிது அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ இந்தியன்ஸ் யார் கேட்டாலும் அப்படி தான் பார்ப்பாங்க. ரேட் அந்த டைமில் பார்க்க மாட்டாங்க. பார்லேஜி பிஸ்கட் நம்ம ஊரில் வந்து 5 ரூபா பாக்கெட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபா. அப்படியே 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். பட் என்ன கிடைக்கிது, ஸோ நம்மளால் வாங்கிக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க யோசிப்பாங்களே தவிர இந்த ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணாது. ஓகே. இங்கே நீங்கள் வந்து க்ளோஸாக யாரும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷாப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. இல்லை நியர்பை டவுன்ஸ் இருக்கிறீங்க, ஒரு 1 ஹவர் டிரைவ்னா கூட நீங்கள் வந்து இது ஒர்த்து விசிட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போகலாம். ரைஸஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் டைமோட வந்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டு. ஸோ இதெல்லாம் நான் எங்கேயுமே யூகேல பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கரெக்டாகவே இருந்த மாதிரி இருந்தது. வந்து 65 ரூபா, நம்ம ஊர்லேயே இது 30 ரூபா நினைக்கிறேன். அப்படியே ஜஸ்ட் டபுளாக இருந்தது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட்டு, குட் டே பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேனில் தான் நிறைய ஃபுட்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து இங்கே காமனு. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் சென்னா, அது மாதிரி அதர் இந்த ராஜ்மா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேக வச்சு ஒரு டின்னில் போட்டே வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வேலிடிட்டியில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மோர் தென் 1 இயர் வேலிடிட்டிலே கிடைக்கும் உங்களுக்கு. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே
வேக வச்ச ஒன்று அப்படியே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இங்கே கேன்டு ஃபுட் வந்து யூகேல வந்து அதிகம். எந்த ஃபுட்டு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கேன்டு கிடைக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் தக்காளியே வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கி இது பண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணியில் இது போட்டு அப்படியே அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கேன்டு ஃபுட்டு தான் வந்து யூகே ஃபுல்லாமே ரொம்ப அதிகம். ஒரு டைம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி வே ஆஃப் குக்கிங், ஐ டோன்ட் நோ எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்கன்றது தெரியல. பட் வந்து ஃபுட் நார்ம்ஸ் படி ஓரளவு இங்கே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப இது இருக்காதுங்க, ஓரளவு நல்லாவே தான் இருக்கும் குவாலிட்டியை பொறுத்தளவில். ஸோ இதெல்லாம் நம்ம ஊர் காரச்சேவு மிச்சரு ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஆயில்ஸு. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 லிட்டரு 3 லிட்டர் இந்த மாதிரி கேனில் வரும். ஆயில் வந்து க்ளோஸ் டு நம்ம ஊர் மாதிரியே தான் இங்கே ரேட் இருக்கும். நார்மலாக 5 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 வந்து மேக்ஸிமம் ரேட்டு. ஆஃபர் டைமில் 650, 700 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது நம்ம ஊர்லேயுமே கோல்டு வின்னர் வந்து 5 லிட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா 850, 900 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதெல்லாம் இந்த சென்னா அந்த மாதிரி ஐட்டம், தால்ஸு. ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இல்லை 2 பிராண்டு தான் மேக்ஸிமம் கிடைக்கும். கீ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இன்னொன்று இந்த பாத்திர ஐட்டங்கள் இருந்தது, மண்பாண்டங்கள் இருந்தது. இது அகைன் எல்லா எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து அடுப்பு வந்து எலக்ட்ரிக் இருக்கும். எலக்ட்ரிக் இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இண்டக்ஷன் பாட்டம் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நிஜமாவே கேஸ் அடுப்பு இருக்கிற வீடுகள் வந்து உண்மையிலே லக்கின்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மண் பாண்டங்கள் வாங்கி அதில் மீன் குழம்பு அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வைக்கலாம். பட் சில வீடுகளுக்கு அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இன்னொன்று இந்த ரெடிமேட் பிளேட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஊரை பொறுத்தவரை இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ட்ரிப் போவாங்க, எல்லாம் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி இந்த பர்த்டே பார்ட்டி அதெல்லாம் அந்த ஊரில் கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைக்குது. ஈவன் இந்த இஞ்சியெல்லாம் தட்டி தட்டி போடுற அந்த கல், இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு போடுறதுக்கு அந்த கல், அதுக்கப்புறம் அது அப்போ சப்பாத்தி கட்டை எல்லாமே கிடைக்கிது. இட்லி சட்டி. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் பாத்திரங்கள் இங்கே கொஞ்சம் கிடச்சிது. அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஏன்னா இங்கே உள்ள பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள். அடுக்கு சட்டி ஃபைனலாக வந்து ப்ளூ லீஃப் மிக்ஸி. ஆனால் அந்த ரேட்டை கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ நம்ம ஊரில் இந்த மிக்ஸி எனக்கு நல்லாவே தெரியும், மேக்ஸிமம் வந்து 3500. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,000 16,000. இட் மீன்ஸ் 150 160 பவுண்டு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இந்த ஊரில் மிக்ஸி. அதனால தான் வந்து எப்போவுமே இந்தியாவிலேருந்து யூகே வராங்க அப்படின்னா மிக்ஸி குக்கரு இதெல்லாம் மெயினாக எடுத்துகிட்டு வந்துருங்க. மற்ற எதை எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ இதை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பயங்கர ரேட்டு. அதுவும் இந்த மிக்ஸி நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஷாப்ஸில் இந்தியன் ஸ்டோரில் கிடைச்சாதான் உண்டு. மற்றபடி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வாங்க முடியாது. நீங்கள் லண்டன் பக்கம் போனீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் ப்ரைஸ் வந்து எல்லா இடமும் ஒரே தான். பட் என்ன கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன டவுனில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு இந்த மிக்ஸி குக்கரு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடியது அதெல்லாம் இங்கே கிடைக்காது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் கடாய் டைப்பு தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு ரஃப் அடி நம்ம ஊரில் வைக்கிற அளவுக்கு இந்த மசாலாலாம் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல இந்த நான்ஸ்டிக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்பைசஸ் ரெடிமேடாக. இப்போ வந்து நெட்கோ அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அது மாதிரி ஃபுட்டோ அப்படின்னு ஒரு பிராண்டு. இது 2 ஃபுட்கோ அண்ட் நட்கோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் மசாலா தான். பட் வந்து இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு இங்கே காமனாக யூகே ஃபுல்லாகவே இவங்க சப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் நீங்கள் பிரிட்டிஷ் சூப்பர் மார்க்கெட்ஸு, சைன்ஸ்பரிஸ், டெஸ்கோ இது மாதிரி நீங்கள் மொரிசன்ஸ், லிட்டில் அங்கெல்லாம் போனீங்கன்னாலுமே இந்த பிராண்ட் வந்து கிடைக்கும். பட் லிமிட்டடாக கிடைக்கும். 1 2 டைப் ஆஃப் மசாலா வச்சுருப்பாங்க. சைன்ஸ்பரிஸ்கில் மோஸ்ட்லி இந்த வேர்ல்டு ஃபுட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா ஓரளவு நிறையவே இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக வந்து யூகேல உள்ள ஷாப்ஸ் பற்றின ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போடுறேன். என்னென்ன ஷாப்ஸில் எப்படி இருக்கும், எங்கே என்ன இது ரேட்டு கம்மியாக இருக்கும், எந்த ஷாப்ஸ் வந்து எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரூஃப் காஃபி,
ஸோ இதெல்லாம் கிடைக்குது. பட் இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்கஃபே கிடைக்கும். பட் ப்ரூ வந்து நான் அதிகமாக பார்த்ததில்ல. அதே மாதிரி போன்விட்டாலாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ இங்கே வந்து ஓவல்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிடைக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு அது வாங்கி கொடுப்பாங்க. இட்ஸ் ஈக்குவலன் டு இதே மாதிரி தான் போன்விட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி டைப்பு. ரைஸ் பாருங்க, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 10 kg பேக்கு சோனா மசூரி. இது சோனா மசூரி நிறைய பிராண்டு கிடைக்கும். நார்மலாக ஷங்கர்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த பிராண்டு தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்குவாங்க. மற்ற பிராண்டும் வாங்குறவங்க இருக்காங்க. அந்த தெரியுது பாருங்க, ஷங்கர் 14.99, இதுவும் சோனா மசூரி தான். இது மாதிரி அந்த டைம்லயாவது ஆஃபர் போடுறப்போ அந்த ரேட்டில் கிடைக்கும். 10 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 1500 நம்ம ஊர் ரேட்டுக்கு. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இப்போ ரைஸ் எல்லாமே ரேட்டு கூடிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இல்லை நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 25 kg தான் நம்ம ஊரில் வந்து ஆல்மோஸ்ட் 1400 1500க்கு வாங்குவோம். இங்கே வந்து 10 kg அந்த ரேட்டு ரைஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். அதே மாதிரி இது எல்லாமே ஆட்டாவில் வந்து இந்தியன் ஷாப் வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாத் ஆட்டா கிடைக்கும். மற்றபடி எல்லாமே இங்கே இந்த எலிஃபண்ட்னு ஒரு பிராண்டு கிடைக்கும். அந்த அளவு அது நம்ம சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இல்லை நட்கோ மல்டிகிரெயின்னு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் பரவாயில்லாமையாக இருக்கும். இந்த எலிஃபண்ட் பிராண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பாஸ்மதி ரைஸஸ்ஸு. அதில் வந்து இந்த ட்ராஃபின்ற பிராண்ட், அந்த ரெட் கலர் பிங்க் கலர் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த பேக் வந்து நல்லாயிருக்கும் ட்ராஃபி. அது இல்லாமல் லைலா இது மாதிரி நிறைய அதர் பிராண்ட்ஸும் இருக்குது. பட் ட்ராஃபி இஸ் குட், நான் யூஸ் பண்ண வரேன். ஸோ இது எல்லாமே பாஸ்மதி ரைஸ் கலெக்ஷன்ஸ் தான். பாஸ்மதி ரைஸ் வந்து ஷங்கர்லையுமே இங்கே வந்து இட்லி ரைஸ் கிடைக்கும், பொன்னி கிடைக்கும். இப்போ தஞ்சாவூர் பொன்னி, சோனா மசூரி கிடைக்கும். பட் தஞ்சாவூர் பொன்னி நாங்கள் வாங்கி சமைச்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த புழுங்கல் அரிசி நம்ம ஊரில் சாப்பிட்ற ஃபீல் சுத்தமாக இல்லை. ஏதோ ரேசரிசி சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்குது. பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சோனா மசூரி இங்கே வந்த பிறகு தான் நாங்கள் பழகினோம். பட் சோனா மசூரி ஷங்கர் பிராண்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஓரளவு உங்களுக்கு நம்ம ஊரில் சாதம் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. ரைட், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு மிக்சஸ் அண்ட் மசாலாஸ், பிக்கிள், எல்லாமே இங்கே வந்து அந்த பிக்கிள்லாம் கிடைக்கும். பிக்கிள்லாம் நீங்கள் வாங்கலாம். அங்கே கடை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஓரளவு ஒரு நல்ல பெரிய ஷாப். நம்ம ஊர் ரிலையன்ஸ் டிஜிட்டல்லாம் போனீங்கன்னா எப்படி, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஆத்தும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டங்கள், புட்டு மாவு, அந்த மாதிரி அரிசி மாவு, எல்லா மாவு ஐட்டங்களும் இதெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்ஸு. ஃப்ரோசன் ஃபுட்டு இங்கே நிறையவே இருக்கும். தேங்காவே வந்து பார்த்தீங்கன்னா துருவி 1 கிலோ அந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் தேங்காய்னா அசால்ட்டாக வாங்குவோம். இங்கே வந்து தேங்காய் வந்து துருவி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் என்ன தான் வந்து நம்ம அரைச்சி மிக்சியில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஊர் தேங்காய் மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக தேங்காய் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டேட்டை க்ளோஸ் டு நம்ம ஸ்டேட்ல இருந்துலாம் வர்றது இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த தேங்காய் குப்பரை தேங்காய் மாதிரி இருக்கும், மாதிரி நடு நடுன்னு வழுக்கொழுக்குன்னு இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்காது தேங்காய்ங்க. அதில் மேக்ஸிமம் வந்து நாங்களாம் தேங்காய் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் வந்து நார்மல் நம்ம ஊர் டைப் ஐஸ்கிரீம், குல்ஃபி ஐஸ்கிரீம்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஓட்ஸு, ரெடிமேட் ஓட்ஸு, நூடுல்ஸு, இந்த ஈபி நூடுல்ஸ் கூட நாங்கள் பார்த்தோம். ஈபி நூடுல்ஸ் கிடச்சிது, மேகி கிடச்சிது. நார்மலாக மேகி கிடைக்கும் சில சூப்பர் மார்க்கெட்டில், பிரிட்டிஷ் சூப்பர் மார்க்கெட்டில். ஈபி வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு. ஃப்ரோசனில் வந்து சமோசா, வடை, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது. இது பரோட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட் செக்ஷனு. இங்கே ஓரளவு நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன்.
பட் இது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. பட்டு ஓகே, மற்றபடி நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடச்சிது. பீன்ஸு, இந்த பாருங்கள், இந்த இது பாவக்காய், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, கிழங்கு கிழங்கு வகைகள் எல்லாமே கிடச்சிது. மாங்காய் இருந்தது மெயினாக. பப்பாளி, கத்திரிக்காய், கோவக்காய், முருங்கைக்காய், எல்லா காயுமே, ஓரளவு எல்லா காயுமே இருந்தது. ஈவன் நம்ம ஊர் திருநெல்வேலி சைடு கிடைக்கக்கூடிய வெள்ளை கத்திரிக்காயே இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. பட் தெரியல எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து கீ. ஸோ ஓவராலாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நான் இங்கே பிரிட்டிஷில் என்னென்ன கடைகள் வந்து இருக்குது, ஸோ என்னென்ன கடையில் என்னென்ன இது பொருள் வாங்கலாம், என்ன கடையில் எந்த பொருள் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும், குவாலிட்டி வைஸும் சரி, ரேட் வைஸும் சரி, ஸோ உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவில் போடுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.